Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? அன்னன்னைக்கு நடத்துகிறது அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அப்போ இல்லைன்னா பர்டன் ஆயிரும். அப்புறம் ஆனால் மேக்ஸ் ஒன்றுமே இல்லை, நீ ஆர்வமாக படிச்சுப்பார், கான்செப்ட் ஓரியன்டாக படிச்சுப்பார், கண்டிப்பாக ஈஸியாக சென்டை வாங்கிடலாம். சரியா தங்கம்? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th சாப்டர் 12th அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.1 8th சம். பாருங்க, if y equal to 2 root 2x plus c is a tangent to the circle x squared plus y squared equal to 16, find the value of c. கண்ணு, இந்த கோடு இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்குது அப்படின்னா c உடைய வேல்யூ என்னமா இருக்கும்? எவ்வளவுதான் கணக்கு. கண்ணு, நமக்கு கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் தெரியும், அந்த ஃபார்முலா தான் போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லைன் எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற லைன் எழுதலாம். கண்ணு, என்ன கொடுத்துருக்காங்க? y equal to 2 root 2x plus c. இது என்ன வடிவத்தில் இருக்கு? y equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ கம்பேர் பண்ண xx cc சரியா போச்சு. அப்போ m equal to 2 root 2. கண்ணு, m கண்டுபிடிச்சினாவே ஒரு மார்க் இருக்கு. அதே மாதிரி சர்க்கிள் எழுது. x ஸ்கொயர் plus y squared equal to 16. இந்த சர்க்கிள் உடைய வடிவம் x squared plus y squared equal to a squared. இப்போ கம்பேர் பண்ண அப்போ a squared equal to 16. புரியுதா தங்கம்? நல்லா பார்த்துக்கோ. சப்போஸ் இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா எம்மும் a ஸ்கொயர்டும் கண்டுபிடிச்சின்னா ஒரு மார்க் இருக்குது. புரியுதா தங்கம்? சி கண்டுபிடிச்சின்னா ஒரு மார்க். இப்போ கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட் இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை ராஜா. கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட், டேஞ்சன்ட் ஆகிறதுக்கு கண்டிஷன் என்ன? கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட் புரியுதா தங்கம்? டேஞ்சன்ட் ஆகிறதுக்கான கண்டிஷன் சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 + m ஸ்கொயர். இவ்வளோதான் ஃபார்முலா. இதுக்கு ஒரு மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பார், எம்மும் ஏ ஸ்கொயர்டு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்டால் இது போட்டு இது ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா தான் 2 மார்க்கு. 3 மார்க்கில் கேட்டால் எம்மும் ஏ ஸ்கொயர்டும் கண்டுபிடிச்சினா ஒரு மார்க்கு. இந்த கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட் ஃபார்முலா எழுதுனா ஒரு மார்க்கு, ஆன்சர் கண்டுபிடிச்சினா ஒரு மார்க் கொடுப்பாங்க. இப்போ புரியுதா? கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் பாரு, சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 + m ஸ்கொயர். அப்போ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு தங்கம் ஏ ஸ்கொயர்டே கொடுத்துட்டான் பாரு, ஏ ஸ்கொயர்டு 16 1 ப்ளஸ் எம்மு தான் தெரியும் 2 root 2. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த இது 4 ஆயிருமா? இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 2. அப்போ 4 2s are 8. நல்லா பார்த்துக்க சாமி. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இது 4, இது 2, 4 2s are 8. அப்போ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16 இன்ட்டு இதை கூட்டிக்கிட்டீங்கன்னா 9. இதை பெருக்கலாம் வேண்டாம். இப்போ நாம் சி வேணுமா? ரூட் எடுக்கலாம். அப்போ சி ஈக்குவல் டு ரூட் எடுத்தாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோமா தங்கம்? 16க்கு ரூட் எடுத்தால் 4 இன்ட்டு 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. அல்லது பெருக்கி போட்டு கூட நீ ரூட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது என்ன ஒன்றுமே ஈஸியானது. இப்போ புரியுதா சாமி? இந்த லைனிலேருந்து கோட்டிலேருந்து எம்மை கண்டுபிடிச்சிக்கோ, சர்க்கிளில் இருந்து ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிக்கோ. கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 + m ஸ்கொயர். இதில் இருந்து சி ஸ்கொயர் கண்டுபிடி. இவ்வளோதான். புரிஞ்சுதான்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கும். பார்த்துக்குங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.